ஹலோ விவர்ஸ், வணக்கம். விவசாயம் பிடிக்கும்னு நினைக்கிறவங்களும், பால் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ராகி தான் கழுவி காய வைக்கிறேனுங்களே. கழுவி காய வச்சுட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் தண்ணி வரும்போதே இதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கழுவி நல்லா காய வச்சுட்டு பாருங்கள். நல்லா காஞ்சிருச்சு. வெண்டைக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம். வெங்காய தக்காளி எல்லாம் கட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு காயை எடுத்து வச்சுருக்கிறேனுங்களே. காயை கட் பண்ணி எடுத்துக்கின்னு போய் தாளிக்கலாம் சொல்லிட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி, நீங்கள் இது போல் செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா வழவழன்னு இருக்காதுங்களே, நல்லாயிருக்கும். குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வழவழப்பு இல்லாமல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். காலையிலே வெண்டைக்காய் காரக்குழம்பு தான். இதை முடிச்சுட்டு நம்ம கழனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சுக்கிறோம். அடுத்ததாக வெள்ளை மாங்காய் பண்ண போகிறோம். வெள்ளை மாங்காய் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வெங்காயம் விதங்கி நெருங்குதுங்களே. வெங்காயம் நெருங்கிச்சு. வெண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி நம்ம வெண்டைக்காய்க்கு அப்புறம் தான் சேர்க்க போகிறோங்களே. இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடணும். வெங்காயமும் வெண்டைக்காயும் நல்லா வதங்கிடுச்சுன்னா அந்த வழவழப்பு தன்மையே இருக்காதுங்களே. வெண்டைக்காயை நல்லா வதக்கிட்டு தூக்கி பாருங்கள். நல்லா இப்படி தூக்கி கொட்டினீங்கனாக்கா நல்லா வழவழப்பு இல்லாமல் காய் கொட்டுற மாதிரியே கொட்டுங்களே. அதுபோல் இருக்கிறப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கின உடனே எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு காய் நம்ம கொட்டினோம்னா எப்படி இருக்குது பாருங்கள். இதுவே நீங்கள் வெண்டைக்காய் வழவழப்பு இருந்ததுனாக்கா அப்படியே நார் மாதிரி தெரியுங்களே உங்களுக்கு. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். நீங்கள் தக்காளி இது போல் நீங்கள் கட் பண்ணி போடனா கூட குழப்பாக கொஞ்சம் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் இல்லைனாக்கா. இப்போ காரத்துக்கு நான் வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டேன். நல்லா 2 பெரட்டு பெரட்டிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலரிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க.
நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த அளவு வச்சிட்டிங்கனாக்கா நல்லா கொதிக்கிட்டேன்னு மூடி விட்ருங்க. ஒரு பக்கம் வந்து குழம்பு கொச்சின்னு இருக்குது. நம்ம இன்னொரு பக்கம் வந்து வெள்ளை மாங்காய் தாளிச்சிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு வானலை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டேன். இப்போ வந்து கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்ச உடனே இப்போ மாங்காவை சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 நாளைக்கு கூட வச்சுன்னு இருப்பேனுங்களே, அதனால் வந்து வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன். மாங்காவை நல்லா கட் பண்ணி கழுவி மாங்காவை சேர்த்துக்கலாம். குறைஞ்சது 10 நாள் வரைக்கும் இது கெடாமல் இருக்குங்களே, நல்லாயிருக்கும். நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா கலரி விடுங்க. எப்போவுமே வந்து நான் தமிழ் வருஷப்பருப்புக்கு வெள்ளை மாங்காய் தான் செய்வேனுங்களே, அரிசிலையும் கலந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து வெண்டைக்காய் குழம்பு கொதிச்சா பார்க்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் நான் வந்து தேங்காய் நோண்டி அரைச்சி வச்சுன்னு இருக்கேன். இப்போ தேங்காய் ஊற்றிடலாம். வெள்ளை மாங்காய் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துனாச்சு. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா திக்னஸ் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஸ்வீட்டு அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இல்லை நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. ஒரு சில ஊரில் வந்து கருப்பட்டி சொல்லுவாங்க, நான் வெல்லம் சொல்கிறேன். நான் வெல்லம் தான் சேர்த்துக்கிறேனுங்களே. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல ஒரு திக்னஸ் வரணும். அந்த டைமில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த டைமில் தான் தேங்காய் ஊற்றினவங்கள தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ரெண்டு கலரி நம்ம காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ காரக்குழம்பு ரெடி, வெள்ளை மாங்காவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் என்ன திக்னஸில் இருக்குது. இன்னும் ஆறிச்சினாக்கா இன்னும் திக்னஸ் ஆகிடுங்களே.
வெள்ளம் கரைஞ்சி ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து சூப்பராக வெள்ளை மாங்காய் ரெடி ஆகிடுச்சு. சாதம் வடிச்சிட்டோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நல்ல கலராக இருக்குது பாருங்கள் வெள்ளை மாங்காய். இப்போவே எச்சி ஊறுது. வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. தயிரும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இப்போ நாங்கள் வயலுக்கு தான் போகிறோம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வாங்க சாப்பிடுங்க.